நினைச்சிருக்கிறார். சரியோ தமிழ் சைவம் என்று எல்லாவற்றிலே சிறந்து விளங்கியவர். அவர்தான் விபுலானந்தர் பிறந்து வாழ்ந்து கொடுத்து வைத்த உணர்ந்தவோ மீன்பாடு தேங்காடா பச்சை பசேல் என்று வயல்கள் பன்னாட்டு பார்க்கும் உயரமாய் தென்னை வளங்கள். ஐயோ இங்க பிரிட்ஜில வைக்காம ஒரு ஜூஸும் குடிக்கலாது. ஆனா அந்த அடிக்கிற வெயிலையும் பழத்துலதான் இருக்கும். எப்படி குடிதா இருக்கும் இந்த இளநீர்? ஆனா விடுத்து காந்தனையும் கிண்டனையும் குடிக்கைய உடம்ப கெடுக்கிறிய. இப்படித்தான் இங்க ஐயோ வெயில கொஞ்சம் கண்டோனே பீச்சுக்கு போவைய. ஆனா தண்ணியும் குளிர்தான். இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த நாகர்களால் உருவாக்கப்பட்ட வந்தாறு முறை மீட்புப்பட்டுள்ள ஆலயத்தில் தமிழ் பிராமி எழுத்தில் மணிநாகம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நாகக்கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. என்ன சுட்டி ரெண்டு செய்தி வாசிக்கிறீர்கள்? இது செய்தி இல்லையா? இது வேதாள. அது சரி. ஒட்டுமொத்த தமிழர்கள் வரலாறுகளை மாற்றி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நல்ல செய்தி போடலோ இருக்கிறாங்க. நீங்களும் மீனை போல கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை திறந்து கொண்டுதான் நிற்கிற ஒரு போல விடாக்கு. அதிலேயும் உள்ளத்தில் பயணம் செய்ய வந்த போர்த்துகேயர்கள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கடைசி வரை யாழ்ப்பாண அரசு ஆண்ட தமிழ் பெற்றிருந்தார். தமிழ் மன்னர் அவர்தான் ஒரு சிறந்த வீரர். அவையை விட்டு போராடினார். இது மட்டும் இல்லை, கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், பாடலாசிரியர்களே, இசையமைப்பாளர்கள் நிறைய கலைஞர்கள் அவர்கள் அவங்களை போட்டுட்டாங்க. அவர்களை மதிக்காமல் சும்மா சினிமா பின்னாண்டு தூக்கி பிடிக்கிறீர்கள். உங்களை எல்லாம்